வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் பள்ளி பழைய சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு சட்டி அடுப்பில் வச்சுருக்கோம். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றுறங்க. பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பஞ்சிருச்சு. இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். வரமிளகா பாருங்க, எல்லாம் விதையை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு மெயின்டிச்சு அந்த மிளகா தான். இப்போ மிளகா சேர்த்துக்கலாம். பழைய சிக்கனுக்கு மெயினாக சின்ன வெங்காயம் இந்த வரமிளகா தாங்க. வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. பாருங்கள், நல்லா வணங்குது வெங்காயம். அப்புறம் பாருங்க, வெங்காயமும் மிளகாயும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசம் போட்டுங்க. அந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பாருங்கள், நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்கியாச்சு. இப்போ நம்ம கழுவி வச்சு சிக்கனை சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் இல்லாமல் கூட சேர்க்கலாங்க. ஏன்னா நான்வெஜ்னா அது வாசம் அடிக்கும். அதனால் நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டோமா அந்த வாசம் வராது. அதுக்காக மஞ்சத்தூள் சேர்க்குறோம். பாருங்கள், சிக்கன் நல்லா வணங்கிட்டு இருக்குது. கொஞ்சம் வணங்கிட்டுங்க. அப்புறமா கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு ஊற்றி நல்லா கறி வேக விட்டுக்கலாம். எதுவுமே தேவையில்லை. பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு, மிளகா, வரமிளகா இவ்வளோதாங்க இதுக்கு. இது வேணால் அவ்வளோ நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் போட்டு செய்கிறதுனால அப்படியே சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இதுதான் பள்ளி பழைய சிக்கன். பாருங்கள், கறி நல்லா உருண்டு போயிடுச்சு. நல்லா எண்ணெயிலே வணக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க. ஓரளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இதாங்க, இப்போ மூடி வச்சிடலாம். கறி நல்லா வேகட்டும். பாருங்கள், பள்ளி பழைய சிக்கனு இல்லை பாருங்கள், பள்ளி பழைய சிக்கனு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம எதுவுமே போடல. உப்பு, மஞ்சத்தூள், சின்ன வெங்காயம், வரமிளகா பாருங்கள், செம்மையாக வந்துடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். கொத்தமல்லி இலை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நிறையாவே போடுவேன். சீசனுன்னு கொத்தமல்லி சீசன் வந்தால் நிறையா போட்டுக்கலாம். பாருங்க, அப்படியே வாசம், அந்த கொத்தமல்லி வாசமும் அந்த சிக்கனுக்கும் செம்மையாக இருக்குங்க. சுடு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அவ்வளோதாங்க. பாருங்கள், பள்ளி பழைய சிக்கனு ரெடி ஆகிடுச்சு. நமக்கு பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு.